எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அக்கா மூலியமாக தான் எங்கள் வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடும்போது அதை பார்த்து தான் அவங்க எங்கள் அம்மாட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி. அவங்கள்ட்ட நானும் சொல்லி புரிய வச்சு பார்த்தேன். அவங்க எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து அப்புறம் திருப்பூர் வேலைக்கு வந்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு நார்மலாக கப்புள்ஸ் வந்தாங்கன்னா ஒரு கேம் ஒன்று வைப்பேன். அவங்கள பற்றின ரகசியங்கள் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்பேன், இது என்ன அப்படின்ட்டு. அது நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கலர் எல்லோ. கரெக்டாக? எஸ். சரி, அவங்களுடைய ஸ்லிப்பர் சைஸ் 10. எஸ். என்ன அவர் தான் எடுத்துகிட்டு வருவார். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷுன்னு பிரியாணி. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ண டேட் அக்டோபர் 18 சம்திங். டேட்டே சொல்கிறாருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி கொடுத்த ஒரு ஜுவல், ஒரு நகை, அது எதுவும் வேணா இருக்கலாம், மோதிரம், ரிங், என்ன வேணாலும். ஜுவல் எதுவும் அவங்க ட்ரெஸ்ஸு தான், பர்த்டே ட்ரெஸ். ஆல்மோஸ்ட் எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ணீங்க. சீதா எல்லாத்தையும் கொண்டா ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டார்ல. சரி, இவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணார்ல, இவருக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா என்ன? ஐ வாண்டட் டு ப்ரொபோஸ் ஹிம். ப்ளீஸ் கோ அஹெட். இதுக்கு முன்னாடி ப்ரொபோஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லை, நான் பண்ணதில்லை. இல்லை. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இங்கே தான் நடக்க போதா? எனக்கு வேறு வைக்கமாக இருக்கு. இதெல்லாம் சொன்னதே இல்லையே அப்படின்னு. ஐ லவ் யூ சட்டு. ஸ்கூல் படிக்கும் பொழுது 12வது படிக்கிற அண்ணா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் பிடிச்சதுன்னா, எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, அவர் அந்த கிண்டல் பண்ணுறவங்க கிட்ட இருந்து என்னை தடுத்து விடுவார். அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும் பொழுது, நான் அவங்ககிட்ட சொல்லும் பொழுது, நீ என்ன அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன அறியான ஒரு அன்பு, அதை நான் வந்து என்னோட அஃபெக்ஷனாக பார்க்குறேன். ஸோ மேபி எனக்கு அது அந்த டைமில் இது காதல் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியல. பட் எனக்கு அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்தது. கல்வி அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தாண்டி சமுதாயத்தில் வந்துட்டு நமக்கு எப்பவுமே வந்து ஒரு நார்ம்ஸ் இருக்கும். ஒரு ஆண் ஒரு பெண் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லும் போது, இதுல எங்கேயுமே நான் இல்லை, நான் வேற அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த உடைச்சு வர்றதுங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருக்கக்கூடிய பவுண்டரிஸை உடைச்சு வெளியில வரணும். அது வேற லெவல் ஆஃப் தைரியம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் தாண்டி சொசைட்டில நம்ம வந்துட்டு ஹர்டல்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா? உங்கள் லைஃப்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேஸ் பண்ண ஹர்டல்னா என்ன சொல்லுவீங்க சொசைட்டில இருந்து? ஆக்சுவலி நான் என்ன உணர்றதுக்கு முன்னாடியே இந்த சொசைட்டி சொல்லிடுச்சு நான் யாருன்னு, நான் வித்தியாசமா இருக்கேன்னு. எனக்கு நான் கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது எந்த ஒரு வித்தியாசமும் எனக்கு தெரியல. ஆனா இந்த சொசைட்டினா யாரு? பக்கத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, பேரண்ட்ஸ், அப்படி நமக்குள்ளே என்ன வித்தியாசம்னு நான் கேள்வி கேட்கும் பொழுது தான் இங்கே ஜெண்டரை பற்றின ஒரு நாலேஜ் வருது. ஆண்னா இப்படி இருக்கணும், பெண்ணா இப்படி இருக்கணுங்கும் பொழுது அதில் நான் போய் விதி வழக்கா இல்லை. ஸோ இப்போது எனக்குள்ளே ஒரு கேள்வி வரும் பொழுது, நான் என்னோடய ஸ்கூலில் நான் நின்று பார்க்குறேன். நான் வந்து பையன் மாதிரி பண்ணணும்னு நான் நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. நான் வந்து வகுப்பறையில் நான் வந்து ஒரு 5வது படிக்கும்போது நின்று பார்க்குறேன். இந்த பக்கம் ஆண்கள் இருக்காங்க, பசங்க இருக்காங்க. அவங்கள மாதிரியான உடல் உறுப்புகள் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அவங்கள மாதிரியான உணர்வுகளும் அவங்க பண்ணுற மாதிரி விஷயங்களும் நான் பண்ணுறதில்ல. இந்த பக்கம் பெண்கள் இருக்காங்க. பெண்கள் மாதிரியான உடல் உறுப்புகள் எனக்கு கிடையாது. ஆனால் அவங்கள மாதிரியான உணர்வுகள் எனக்கு இருக்குது. இப்போ நான் யார் அப்படிங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு இதுக்கு விட தெரியறதுக்கு. இந்த நான் யாருங்கிறதுக்கு முன்னாடியே இந்த சொசைட்டி சொல்லிடுச்சுங்கிறதுனால, அதுலேருந்து நான் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு.